இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் மனிதநேயத்திற்கான மணித்தியாலம் பிரதி புதன்கிழமை தோறும் மாலை 6:30 தொடக்கம் 7:40 வரை செஞ்சிலுவை சங்கத்தின் வீடு கட்டுமானம் தொடர்பான உங்கள் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் வரவேற்கப்படுகின்றன. உங்கள் வினாக்களிற்கு தெளிவான பதில்களுடன் எமது கலையகத்தில் தொழில்நுட்ப வல்லுநர்கள். எனவே உங்கள் கேள்விகளை எம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மனிதநேயத்துக்கான மணித்தியாலம். நேர்களுக்கு உங்கள் அன்பு கஜனி இனிய மாலை வணக்கம். நான் ஷாலினி. நேர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள் இலங்கை செஞ்சிலுவை சங்கம் வழங்கும் மனிதநேயத்துக்குரிய மணித்தியாலன் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே நீங்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு கலந்து உரையாடுவதற்காக திரு எதிர்மனை சிங்கம் துஷ்யந்தன் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் ஜாழ்ஸ் செஞ்சிலுவை சங்க கிளை நிறுவனத்திலிருந்தும் மற்றும் அப்துல் பாரத் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் ஜாழ்ஸ் செஞ்சிலுவை சங்க கிளை ஆகியோர் எமது கலையகத்துக்கு வந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். இந்த பயனாளிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112222309 அழைத்து செஞ்சிலுவை சங்க கட்டுப்பான பணிகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் நீங்களும் இந்த நாம் குறிப்பிட்ட தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு கலந்துரையாடலாம். அந்த வகையிலே வணக்கம். ஹலோ வணக்கம். 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 நீங்கள் இலங்கை செஞ்சிலுவை சங்க கிளையிலே பணியாற்றி தொழில்நுட்ப உத்தியோகத்தராக பணியாற்றி வருகின்றீர்கள். அந்த வகையிலே இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தினால் நிர்வகிக்கப்படுகின்ற இந்த வீடு கட்டுவதற்கான கட்டுமான பணியில் உங்களது பங்களிப்பு என்னவாக இருக்கும் என்று கூற முடியுமா? ஆமாம், இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு வாய்ப்பு தந்த யாழ் எஃப்எம்முக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ மிக முக்கியமாக எங்களது பங்களிப்பு பயனாளிகள் தெரிவு செய்வதிலிருந்து தொடங்கி கட்டுமானம் முடியும் வரை எங்களது பங்களிப்பு இந்த திட்டத்தில் இருக்கும். பயனாளிகளின் தெரிவானது இந்திய தூதரகத்தில் இருந்து தரப்படும் பயனாளிகள் பட்டியலில் விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்த பின்பு விண்ணப்ப படிவத்தினை ஒவ்வொரு பயனாளிகளின் வீடு வீடாக சென்று விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்கின்றோம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தினை பிரதேச செயலகங்கள் ஊடாக பிரதேச செயலாளர்களின் உதவியுடனும் எங்களின் டெப்யூட்டி ப்ரோக்ராம் மேனேஜர் அண்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் அவர்களின் உதவியுடனும் புள்ளியிடல் இடம்பெற்றுகின்றது. இடம்பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் பயனாளிகள் பட்டியல் தெரிவு செய்யப்படுகின்றது. அந்த பயனாளிகள் பட்டியலில் 10 புள்ளிகளுக்கு மேற்பட்ட பயனாளிகள் பட்டியலிடப்பட்டு பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளின் பூரண அறிக்கை ஒன்று இந்திய உயர்ஸ்தானிற்கு அனுப்பப்பட்டு இந்திய தூதரகத்தினால் எங்களுக்கு வழங்கப்படுகின்ற பயனாளிகளின் பெயர் பட்டியலின் ஊடாக, அதாவது பயனாளிகளின் பிரதேச செயலகத்தில் காட்சிப்படுத்தப்படும். இவ்வாறு நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்கின்றோம். அத்துடன் இதில் எங்களது தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள், பொறியியலாளர்கள், அனைவர் திட்ட முகாமையாளர்கள் அனைத்து பங்களிப்பும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பூர்த்தி செய்யப்பட்டு அடையாளம் காணப்பட்ட பயனாளிகள் அனைவரும் ஒன்று சேர்க்கப்பட்டு அவர்களது வீடுகளாக சென்று அந்த வீடுகளுக்கு அவர்களது உண்மை நிலையின், அதாவது அவர்கள் எந்த நிலையில் வசிக்கின்றார்கள், எவ்வாறான நிலையில் இருக்கின்றது, அவர்கள் உண்மையாக வீடு கட்ட வேண்டுமா அல்லது அதாவது திருத்த வேலைக்குரிய கட்டமா அல்லது ஆரம்ப கட்டப்பட வேண்டுமா என்பதை தீர்மானித்து அவர்களுக்குரிய சகல விதமான படிவங்களும் பூர்த்தி செய்யப்பட்டு நாங்கள் பயனாளிகளை தெரிவு செய்கிறோம். அத்துடன் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகள் மீண்டும்
அதாவது பயனாளிகள் பட்டியலில் உள்ளவர்களுக்கு சிலவர் பொய் தகவல்கள் தந்திருப்பார்கள். அப்போ அந்த விதமான அதையும் நாங்கள் அடையாளம் காண வேண்டியுள்ளது. இது பிரதேச செயலகத்தின் உதவியுடன் அவர்களின் அந்த உத்தியோகத்தின் உதவியுடன் நாங்கள் அடையாளம் காணப்பட்டு திரும்பவும் எங்களது பயனாளி பட்டியலை திரும்பி செய்ய வேண்டி உள்ளது. அத்துடன் இந்த இவ்வாறான செயற்களை மேற்கொண்ட பிற்பாடு பயனாளிகளுக்கான பட்டியலில் பிறகு நாங்கள் எங்களது கட்டுமான வேலைகளை ஆரம்பிப்பதற்கான ஒரு கூட்டத்தை நாங்கள் கூட்டுவோம். பின்பு பயனாளிகளுக்கான முதலாம் கொடுப்பனவான 1,00,000 ரூபாய் அவர்களின் பேரில் வங்கியில் வைப்பிடப்பட்ட பின்பு நாங்கள் பயனாளிகளுக்கான கட்டுமான ஆரம்ப கூட்டம் மாஸ் மீட்டிங் என்று சொல்லப்படும் ஆரம்ப கூட்டத்தினை ஒழுங்குபடுத்துவோம். அதற்கான டிஎஸ் டிபிஓ எங்கள் டிப்டி ப்ரோக்ராம் மேனேஜர் டெக்னிக்கல் ஆஃபீஸர் என்பவர்கள் முன்னிலையில் கட்டுமானம் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், எவ்வாறு குறிப்பிட்ட காலத்தில் எவ்வாறு கட்டி முடிக்க வேண்டும், எவ்வாறு பணத்தினை கொன்று எவ்வாறு இந்த வீட்டினை பூரணமாக முடிக்க வேண்டும் என்பது விரிவாக கூறப்பட்டு தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்கப்பட்டு கட்டுமானம் ஆரம்பிக்கப்பட்டு முடியும் வரை தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களின் உதவி பயனாளிகளுக்கு கிடைக்கும் என்பதனையும் அந்த கூட்டத்தில் கலந்துரையாடுவோம். அத்துடன் அதாவது பயனாளிகளுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்கள், அதாவது தொழில்நுட்ப ரீதியான சந்தேகங்கள், இடத்தில் எவ்வாறான அவர்கள் அமைப்பு கட்ட வேண்டும், எவ்வாறான கட்டுமான பொருட்கள் பயன்படுத்தப்படல் வேண்டும் என்பதையும் அவர்கள் கட்டிக்கொண்டிருக்கும் போது அவர்களை கட்டுமானம் மேற்கொள்ளும் போது அவர்கள் எந்த விதமான ஒரு அளவில், அதாவது அவர்கள் அது எங்களது எதிர்பார்ப்புக்கு அவர்கள் வாழ்க்கைக்கு வாழக்கூடிய நிலையில் அந்த வீடு அமைகின்றதா என்பதையும் நாங்கள் கண்காணித்து கொண்டிருப்போம். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமானால் அவர்களுக்கு நாங்கள் கூறுவோம், இவ்வாறான பிரச்சனைகள் உள்ளது. பயனாளிகள் நாங்கள் நேரடியாக பயனாளிகளுடனே நாங்கள் கதைக்கின்றோம். அந்த கதைக்கும் போது அவர்களுக்கு சில ஆலோசனைகள் நாங்கள் கூறுவோம். இவ்வாறான கட்டுமான உதாரணத்துக்கு சுவர்கள் கட்டும்போது அதாவது நெளிவு வளைவுகள் ஏற்படலாம். அவ்வாறு நிலையில் செல்லும்போது சில நேரங்கள் நம்மளோட இந்த மேசன் சொல்லுவார், இல்லை அது நாங்கள் பூச்சியில் நாங்கள் நிமித்தி தாரோம்னு சொல்லி. ஆனால் இந்த பூச்சி நிமித்தும் போது அந்த பயனாளி சொல்லுவாங்க, ரைட் பூச்சியில் நிமித்தலாம் சொல்லி. ஆனால் அவர்களுக்கு தெரியாது அந்த பூச்சி நிமித்தும் போது இவ்வாறான செலவுகள், மேலதிக செலவுகள் ஏற்படும் என்பது. அதாவது பயனாளி தெரியாது. ஆனால் மேசன் அவர்களை அவ்வாறு ஏமாற்றி கொண்டு சென்று விடுவார். அப்போ அந்த நிலையில் நாங்கள் அவ்வாறான தவறுகள், அப்படியான பிழைகள் நடைபெறக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அடுத்தது நாங்கள் ஒவ்வொரு வீடாக நாங்கள் சென்று அவர்களை கண்காணித்து கொண்டிருப்போம். அத்துடன் ஒவ்வொரு பயனாளியும் 2 அதாவது கொப்பி, அதாவது லொக் புக் என்பார்கள், அதாவது வரவு செலவு திட்டத்துக்கு என்றும் அடுத்தது நாட்குறிப்பீடு என்றும் ஒவ்வொரு தொழில்நுட்ப உற்பத்தி உத்தியோகத்தர்கள் அங்கு அவர் அந்த வீட்டை விசிட் பண்ணும்போது அந்த புத்தகத்தில் அவர்கள் எவ்வாறான கட்டுமான மேற்கொள்களை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், அதாவது ஒவ்வொரு படியிலையும், உதாரணத்துக்கு தள கொங்கிரீட்டில் இருந்து வீடு கூரை வேய்ந்து பின்னர் பூச்சி வேலை இவ்வாறான வேலை வரையும் அந்த புத்தகத்தில் அவர்கள் குறிப்பிடப்படுவார்கள். ஒரு பயனாளி அந்த குறிப்பிட்ட புத்தகத்தில் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் எவ்வாறான அறிவுறுத்தல்களை கூறுகின்றாரோ அந்த கூறுதலின் படி அவர்கள் நடப்பார்களானால் நிச்சயமாக பயனாளிகளுக்கான மேலதிக செலவுகளை கட்டுப்படுத்தலாம். அத்துடன் வீணான விரயங்களையும் அவர்கள் தடுக்கலாம். இது பெரும்பாலான நாங்கள் தற்போது எங்களோட திட்டத்தில் நாங்கள் மிக வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சில பேரை ஏமாற்றுவதற்காக வேண்டி நாங்கள் அப்படி செய்யலாம் இவ்வாறு செய்யலாம்னு சொல்லுவார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பயனாளி என்ன செய்தார் என்றால், இங்கே தொழில்நுட்ப உத்தியோகத்தர் இவ்வாறு எழுதியிருக்கிறார், நீர் இவ்வாறு செய்யும் என்று அந்த மேசனோடு அவர்கள் நேரடியாக கதைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ உண்மையாக இந்த நிலையில்
இப்போ எங்களது பங்களிப்பு நாங்கள் இவ்வாறான ஒரு அறிவுறுத்தல்களை இவ்வாறான பயனாளிகளுக்கு மேற்கொள்வதனால் பயனாளிகளுக்கும் எங்களுக்கும் இடையில் நெருங்கிய உறவு ஏற்படுவதோடு அதாவது ஒரு பயனாளிக்கு தேவையில்லாத வீண்வரையத்தையும் தடுத்து அத்துடன் அவருக்கும் அதாவது அவர் மேற்கொள்கின்ற மேசன் தச்சர் அவர்களுக்கு இடையிலான சரியான வேலைகளை விரைவாக ஒரு பயனாளியே நின்று கவனிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் வழிவகுத்து கொண்டிருக்கின்றோம். அத்துடன் இந்திய வீட்டு திட்டத்தின் மொத்த பெறுமதியாக 5,50,000 ரூபாய் ஒரு பயனாளிக்கு 4 கட்டங்களாக கொடுக்கப்படும். அந்த கொடுக்கப்படும் பணத்தினை உரிய முறைப்படி செலவிட்டு அந்த பணத்தினை கொண்டு வேறு எந்த செலவினமும் இல்லாமல், உதாரணமாக உடுப்பு வாங்குதல், மாலை வாங்குதல், அந்த விஷயங்கள் ஒன்றும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட தொகையினை முழுமையாக பயன்படுத்தி வீட்டினை முழுமையாக கட்டி முடிக்க பயனாளியான உங்களுக்கு கடப்பாடு உண்டு. காரணம் என்னவென்றால் 5,50,000 ரூபாய் ஒரு வீடு ஃபுல்லாக முற்றாக முடிப்பதற்கு காணாது. ஆகவே நீங்களும் பயனாளியான நீங்களும் அந்த வீடு கட்டும் போது வீடு கட்டுவதற்கு தேவையான உதவிகள் அனைத்தையும் நீங்கள் உங்களோட மனித வலுவை பயன்படுத்தி செயற்படுத்த வேண்டும். இந்திய வீட்டு திட்டத்தை பொறுத்தவரையில் தற்போது லொக்கபிள் ஹவுஸ், அதாவது முழுமையாக பூட்டிய வீடு ஒரு பயனாளிக்கு சென்றடைய வேண்டும் என்றுதான் இந்திய வீட்டு திட்டத்தின் அமைப்பு. அதேபோல்தான் RCPCRPயுடன் நாங்கள் SLRC அமைப்பு சேர்ந்து உங்களுக்கு தேவையான சகல உதவிகளும், அதாவது சகல தொழில்நுட்ப உதவிகளை நாங்கள் வழங்குவதற்கு தயாராக உள்ளோம். அதற்காக வேண்டித்தான் உங்களுக்காக 2 புத்தகங்களில் சகல குறிப்புகளும் எழுதப்பட்டு ஒவ்வொரு தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களின் போன் நம்பரும் அதில் எழுதப்பட்டுள்ளது. அதனை நீங்கள் டயல் பண்ணி உங்களுக்கு ஏதாவது உதவிகள், ஏதாவது பிரச்சனைகள் இருப்பின் நீங்கள் எங்களுடன் கலந்துரையாடலாம். அது மட்டும் இல்லாமல் மேசன் சொல்லுவதை முற்றுமுழுதாக நம்பாமல் டெக்னிக்கல் ஆஃபீஸர், தொழில்நுட்ப உத்தியோகர்கள் என்ன அறிவுறுத்தல் கொடுக்குறாங்களோ அதை பயன்படுத்தி அதன் வழியில் நீங்கள் இந்த வீடை கட்டுவீர்களானால் உங்களோட குறிப்பிட்ட பணத்திற்கு முழுமையான வீடு, அதாவது பூட்டப்பட்ட முழுமையான வீடு நீங்கள் அமைத்து முடிக்கலாம். மேலும் ஒவ்வொரு பயனாளிகளும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும், தாங்கள் நீண்ட காலமாக வசிக்க போகின்ற வீட்டை நீங்கள் நிர்மாணிக்கப் போகின்றீர்கள். இவ்வாறு நிர்மாணிக்கும் போது அதாவது தர குறைவான அதாவது கட்டுமான பொருட்களையோ அல்லது காசு மிச்சம் பிடிப்பதற்காக வேண்டி சில அளவுகள் பிரமாணங்களை, உதாரணத்துக்கு சிமெண்ட் கலவை விகிதங்களை நீங்கள் அதாவது மிச்சப்படுத்துவீர்களானால் உங்களது நீண்டகால தேவை பூர்த்தி செய்யப்பட மாட்டாது. அத்துடன் இந்த திட்டத்துக்குரிய எங்களது நோக்கமும் இங்கே தவறப்படும். நாங்கள் ஒவ்வொரு பயனாளிகளிடம் வேண்டிக் கொள்வதென்றால், நீங்கள் வாழப்போகின்ற வசிக்கப் போகின்ற வீடை நீங்கள் தரமானதாக நீங்கள் ஒவ்வொரு பயனாளியும் நின்று, அதாவது ஒவ்வொரு பயனாளியும் ஒரு கண்காணிப்புடன், நாங்கள் மட்டும் கவனிப்பதை விட ஒவ்வொரு பயனாளியும் ஒவ்வொரு வீட்டுக்கு சூப்பர்வைசர், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கண்காணிப்பாளராக நின்று இந்த வீட்டை நீங்கள் முற்றுமுழுதாக உங்களது பங்களிப்புடன் மேற்கொள்வீர்களானால் நிச்சயமாக இந்த திட்டத்தில் நாங்கள் வெற்றி பெற முடியும். அத்துடன் ஒரு தரமான ஒரு வீட்டை நீங்கள் அமைத்து கொள்ளலாம். இது நீங்கள் வாழப்போன்ற வீடு, இதை தீர்மானிப்பது நீங்களே. மேலும் உங்களுக்கு தரப்படும் பணமானது உங்களின் ஊடாகத்தான் சகல விஷயங்களுக்கும் பயன்படுத்தப்படும். வேறு தரகர்கள் யாராவது வந்து நாங்கள் கட்டித்தாரோம் என்று சொன்னால் நீங்கள் கொடுக்காதீர்கள். உங்களாகவே நீங்களே தேடி, மேசனை தேடி நீங்களும் சேர்ந்து கட்டினால் மட்டும் குறிப்பிட்ட பணத்தின் குறிப்பிட்ட காலத்தில் இந்த வீட்டினை முற்றுமுழுதாக முடித்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் தற்போது ஒரு தனிநபர் ஒரு கடைக்கு சென்று மூலப்பொருட்களை வாங்குவதை விடுத்து ஒரு குழு, நீங்களாகவே ஒரு பயனாளி குழுவை அமைத்து அந்த குழுவின் ஊடாக ஒரு பெரிய கடைக்கு சென்று பெரிய பொருட்களை மொத்தமாக பெறும்போது அந்த பணத்தில் உங்களுக்கு லாபம் கூடுதலாக கிடைக்கும். தனிநபர் வாங்குவதை விட குறுப்பாக போய் ஒரு பொருளை வாங்குவது
விலை குறைவாகவும் பெற்றுக்கொள்ளலாம். இதே போல நீங்கள் குரூப்பாக சேர்ந்து குழு ஊடாகவும் நீங்கள் ஒவ்வொரு வீட்டையும் அமைத்துக்கொள்ள இலகுவாக இருக்கும். அத்துடன் நீங்கள் மேசன் ஓடாவை தெரிவு செய்யும் போது ஒவ்வொரு பயனாளியும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தெரிவு செய்யப்படுபவர் குறிப்பிட்ட ஒரு 5 வீடு அந்த ஏரியா அந்த எல்லையில் 5 வீடுகளை மாத்திரம் மேற்கொள்ளுவராக இருக்க வேண்டும். ஏனென்றால் சிலர் மிக கூடுதலாக 10க்கு மேற்பட்ட வீடுகளை ஒரே நேரத்தில் எடுத்து செய்வரானால் அவருக்குரிய மனித வளம் அங்கு இல்லாமல் போகின்றது. அதே நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் உங்களது வீட்டை கட்டி எழுப்ப இயலாமல் நீங்கள் உங்களது திட்டத்திலிருந்து நீங்கள் அந்த தவறுகிறீர்கள். இதை ஒவ்வொரு பயனாளி நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தெரிவு செய்பவர் அவ்விடத்தில் எத்தனை வீடு தெரிவு செய்யப்படுகின்றார், இவர்கிட்ட நாம கொடுத்தா இவர் எனக்கு விரைவாக கட்டித்தருவாரா, இவர் ஒரு நம்பிக்கையானவரா, இவருடைய எவ்வாறான மனித வளங்கள் இருக்கின்றது, இவர் எவ்வாறான ஒரு அதாவது தேர்ச்சி பெற்றவர் என்பதை நீங்கள் நினைவில் வைத்து நீங்களாக தெரிவு செய்து நீங்களாக தெரிவு செய்வீர்களானால் உங்களது தேவையை விரைவாக வெற்றிகரமாக பூர்த்தி செய்ய முடியும். தயவு செய்து குறிப்பிட்ட ஒரு நபருக்கு, அதாவது குறிப்பிட்ட ஒரு நபர் 10க்கு மேற்பட்ட வீடுகளை கட்டுவதற்கு அனுமதிக்காதீர்கள். ஏனென்றால் அவ்வாறு அனுமதிக்கப்பட்டு ஏற்கனவே கைவிடப்பட்ட நிலையில் நாங்கள் எங்களது அனுபவத்தின் மூலமாக நாங்கள் கண்டது. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இவ்வாறான மேற்கொள்ள முடியுமா, வேற இயலுமாங்கிறதை உங்களது தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் பொறியியலாளர் இருப்பார், அவர்களிடம் நீங்கள் உங்களுக்கு கேளுங்கள் இவருக்கு கொடுக்க இயலுமான்னு சொல்லி. அவர்கள் உங்களுக்கு இது பண்ணுவாங்க, உங்களுக்கு நீங்கள் செய்யலாம் இவர்கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லி. அவ்வாறான நிலையில் நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நீங்களாக முடிவு செய்வதை விட நீங்கள் உங்களது அந்த தொழில்நுட்ப உத்தியோகத்தரின் தொழில்நுட்ப உத்தியோகத்தருடன் கலந்து ஆலோசித்து திட்டத்தை நீங்கள் மேற்கொள்வீர்களானால் நீங்கள் மிகவும் வெற்றிகரமாக உங்களது திட்டத்தை பூர்த்தி செய்ய முடியும். நேர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள் 90.1 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் 102.1 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை ஊடாக பிரதி புதன்கிழமை தோறும் 6:30 மணியிலிருந்து 7:40 மணி வரைக்கும் இலங்கை செஞ்சிலுவை சங்கம் வழங்கும் மனித நேயத்துக்குரிய மனத்தியாளம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள்.
அழித்துவிடு. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, உப்பரிக்க கோடரி எதற்கு, பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் மனிதநேயத்திற்கான மணித்தியாலம் பிரதி புதன்கிழமை தோறும் மாலை 6:30 தொடக்கம் 7:40 வரை. செஞ்சிலுவை சங்கத்தின் வீடு கட்டுமானம் தொடர்பான உங்கள் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் வரவேற்கப்படுகின்றன. உங்கள் வினாக்களிற்கு தெளிவான பதில்களுடன் எமது கலையகத்தில் தொழில்நுட்ப வல்லுநர்கள். எனவே உங்கள் கேள்விகளை எம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நேர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள் இலங்கை செஞ்சிலுவை சங்கம் செஞ்சிலுவை சங்கம் வழங்கும் மனித நேயத்துக்குரிய மணித்தியாளர் நிகழ்ச்சியில். அந்த வகையில் திரு துஷந்தன் மற்றும் அப்துல் பாரி ஆகியோர் தொழில்நுட்ப உத்தியோகத்தர், செஞ்சிலுவை சங்கம் நிறுவனம் ஆகியோர் நம்மோடு கலையகத்தில் வந்திருந்து இந்த நமது கேள்விகளுக்கு அவர்கள் பதில் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 021-2230-029 அழைத்து உங்கள் கட்டுமான பணிகளில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருப்பின் அவர்களுடன் கலந்துரையாடலாம். தொடர்ந்து நாங்கள் கேள்விக்கு செல்லலாம். அடிப்படை தள கான்கிரீட்டின் கலவை விகிதமும் அது போடுவதற்கான காரணம் என்ன என்று கூற முடியுமா? தள கான்கிரீட்டானது 1:3:6 எனும் விகிதத்தில், அதாவது சீமெந்து மண் கல் என்ற அடிப்படையில் கலவை கலந்து கான்கிரீட் இடப்படும். அந்த கான்கிரீட்டில் கல்லின் அளவு 25 மில்லிமீட்டர் அல்லது 1 இன்ச்சு. அது இடுவதன் முக்கிய காரணம் அத்திவாரத்தின் மயிர்த்துளை கசிவு நீரில் இருந்து சுவரின் ஏற்படும் பாதிப்பை தவிர்த்து கொள்ளலாம். இரண்டாவதாக, கட்டிடத்தின் மொத்த அளவு சுமையினை பரவலாக பரப்பி நிலத்திற்கு கொண்டு செல்லலாம். அடுத்தது, வீட்டின் உறுதித்தன்மையினை பேணி நீண்ட காலம் பாவனைக்கு வீட்டினை ஏற்படுத்தி கொள்ளலாம்.
அதாவது தல கான்கிரீட் என்பது மிக முக்கியமான ஒன்று. கட்டுமானத்தில் பெரும்பாலும் எங்களது இந்த திட்டத்தில் கண்டிப்பாக தல கான்கிரீட் இடப்படல் வேண்டும். இந்த தல கான்கிரீட் உயரமானது 2 இன்ச்சு தொடக்கம் 6 இன்ச்சு வரை மேற்கொள்ள முடியும். ஏற்கனவே துஷ்யந்தன் சொன்னது போல் 1க்கு 3க்கு 6 சிமெண்ட் மணல் கல், அதாவது 3/4 இன்ச்சு அல்லது 1 இன்ச்சு கல். அதாவது 3/4 இன்ச்சு நீங்கள் பாவிப்பீர்கள் செலவு அதிகம் என்பதனால் 1 இன்ச்சு கல்லை நீங்கள் பாவிக்கலாம். அந்த செலவை நீங்கள் கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி. அடுத்தது, இந்த தல கான்கிரீட்டை இடும்போது அத்திவாரத்தை முதலாவது நீங்கள் அத்திவாரம் செட்டிங் அவுட், அதாவது தளமைப்பை நீங்கள் ஒரு கொண்டு வந்த பயன்பாடு. நீங்கள் தல கான்கிரீட் இடும்போது கூடுதல் ஆழமாக நீங்கள் வெட்டினால் ஆழமான வெட்டி வந்து மண்ணரப்பி மட்டப்படுத்தல் கூடாது. நீங்கள் ஆழமாக வெட்டி விட்டீர்களால் சரியாக நீங்கள் மட்டப்படுத்தி, அதாவது நீரூற்றி நல்லா மோங்கானிட்டு நல்லா மட்டப்படுத்தல் வேண்டும். நிலத்தை மட்டப்படுத்திய பிற்பாடு தான் தல கான்கிரீட் இடப்படல் வேண்டும். ஆழமாக நீங்கள் ஒரு இடத்தில் உயரமாக ஒரு இடத்தில் ஆழமாக வெட்டினால் அந்த ஆழமான இடத்தில் அந்த உயரமான வரை மண்ணரப்பாமல் நீங்கள் அதை நிரப்ப வேண்டியது கான்கிரீட் கலவை கொண்டே நீங்கள் அதை மட்டப்படுத்தல் வேண்டும். அடுத்தது, நீங்கள் தல கான்கிரீட் இட முன்பு 1000 கேஜ் பொலித்தீன் விரிப்பு போடப்பட வேண்டும். கட்டாயமாக 1000 கேஜ் பொலித்தீன் போடப்பட வேண்டும். என்ன காரணம்னு சொன்னால், நீங்கள் இடப்படும் கான்கிரீட்டின் ஏற்படும் நீரினை நிலத்துக்கு இழுத்து செல்லாமல் அந்த பொலித்தீன் பாதுகாக்கப்பட்டு பின்பு அந்த கான்கிரீட் கலவையின் ஸ்ட்ரென்த், அதாவது உறுதித்தன்மை பேணப்படும். அத்துடன் நீங்கள் நில கான்கிரீட்டை போட்ட உடன் நீங்கள் அத்திவாரத்தினை ஆரம்பித்தல் கூடாது. நில கான்கிரீட்டை போட்டு 1 நாள் அல்லது 2 நாளுக்கு பின்பு நீங்கள் அத்திவாரத்தினை மேற்கொள்ளலாம். அத்திவாரத்தை மேற்கொள்ள முன்பு நில கான்கிரீட்டுக்கு நல்லாக நீர் ஊற்றி செப்பமிடல் வேணும். அதாவது தல கான்கிரீட் இடும்போது நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டியது, அதாவது சீமெண்ட் மணலில் எந்த விதமான வேர் துணிக்கைகளோ எந்த விதமான தூசு துணிக்கைகளோ இல்லாமல் நீங்கள் பார்க்க வேண்டும். அதாவது அடுத்தது, நீங்கள் பாவிக்கப்படும் கல்லில், அதாவது 1 இன்ச்சு கல்லோ அல்லது 3/4 இன்ச்சு கல்லோ அதில் ஏதாவது தூசு துணிக்கைகள் இருக்குமானால் அதை கழுவி நீங்கள் பயன்படுத்தப்படல் வேண்டும். அப்போதான் உங்களது உறுதித்தன்மை பேணப்படும். அடுத்தது, அதாவது கான்கிரீட் இட்ட பின்னர் கான்கிரீட்டிலிருந்து சில, அதாவது உண்மைத்தன்மை என்னென்னால், கான்கிரீட் இட்ட பின்னர் கான்கிரீட்டிலிருந்து சில, அதாவது சூடான ஒரு தன்மை வெளியாகும். அந்த வெளியாக கட்டுப்படுத்தி அதை வெடிப்பதை தடுப்பதற்காகத்தான் நீங்கள் நீரூற்றி பதப்படுத்தல் வேண்டும். இது கண்டிப்பாக ஒவ்வொரு பயனாளிகளும் அவராக செய்ய வேண்டிய ஒரு வேலை. நேர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். இலங்கை செஞ்சிலுவை சங்கம் வழங்கும் மனிதநேயத்துக்குரிய மனத்தியாளர் நிகழ்ச்சியில் ஜால் எஃப்எம்மின் பிரதான செய்தி அறிக்கையை தொடர்ந்தும் நாங்கள் அவர்களுக்கான கேள்விகளோடு இணைந்திருக்கலாம். இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் மனிதநேயத்திற்கான மணித்தியாலம் பிரதி புதன்கிழமை தோறும் மாலை 6:30 தொடக்கம் 7:40 வரை செஞ்சிலுவை சங்கத்தின் வீடு கட்டுமானம் தொடர்பான உங்கள் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் வரவேற்கப்படுகின்றன. உங்கள் வினாக்களிற்கு தெளிவான பதில்களுடன் எமது கலையகத்தில் தொழில்நுட்ப வல்லுநர்கள். எனவே உங்கள் கேள்விகளை எம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் மனிதநேயத்திற்கான மணித்தியாலம் பிரதி புதன்கிழமை தோறும் மாலை 6:30 தொடக்கம் 7:40 வரை செஞ்சிலுவை சங்கத்தின் வீடு கட்டுமானம் தொடர்பான உங்கள் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் வரவேற்கப்படுகின்றன. உங்கள் வினாக்களிற்கு தெளிவான பதில்களுடன் எமது கலையகத்தில் தொழில்நுட்ப வல்லுநர்கள். எனவே உங்கள் கேள்விகளை எம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
நேர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். பிரதி புதன்கிழமை தோறும் 6:30 மணியிலிருந்து 7:40 மணி வரைக்கும் இலங்கை செஞ்சிலுவை சங்கம் வழங்கும் மனிதநேயத்துக்குரிய மனத்தியாளர் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே இலங்கை செஞ்சிலுவை சங்க பணியாளர்கள் செஞ்சிலுவை சங்கத்தில் வேலை செய்யும் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் துஷ்யந்தன் மற்றும் பாரி ஆகியோர் நம்முடன் கலையகத்துக்கு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கான அடுத்த கேள்விகளோடு இணைந்திருக்கலாம். நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0212222309 அழைத்து நீங்களும் ஒரு பயனாளிகளாக இருந்தால் கூட அந்த நமது நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு உங்கள் வினாக்களை கேட்கும் இடத்து அதற்குரிய பதில்கள் வழங்கி வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கத்தை கூறிக்கொள்கின்றோம். 0212222309 அழைத்து உங்கள் வினாக்களை கேட்க முடியும். அந்த வகையிலே அவர்களுக்கான அடுத்த கேள்வி, டிசிபி என்று கூறப்படும் ஈரம் புகா வரி இடுவதன் நோக்கம் என்ன? அதனை எவ்வாறு இடுதல் வேண்டும் என்று கூற முடியுமா? மன்னிக்கவும், டிபிசி என்பதன் தமிழ் பதம் ஈரம் புகா விடா வரி. இதன் நோக்கமானது அத்திவாரத்தில் இருந்து சுவருக்கு கடத்தப்படும் மைத்துளை நீர்க்கசிவினை தடுத்தல். அதாவது அத்திவாரத்திலிருந்து வருகின்ற மைத்துளை நீரானது சுவருக்கு சென்று சுவரின் பாகங்களான வெளிப்பூச்சி உள்பூச்சி என்பவற்றை சிதைக்கின்றது. இந்த சிதைவினை உடனடியாக அவதானிக்க முடியாது. வீடு முடிவிட்ட பின்னர் ஒரு சில மாதங்களின் பின்பு அத்திவாரத்திற்கும் சுவரிற்கும் இடைப்பட்ட பொண்ட் அதாவது கட்டு பிணைப்பினை அவதானிக்கும் போது சுண்ணாம்பு படிவு போல ஒரு படிவு ஒன்று ஏற்படும். இதனை தடுப்பதற்குத்தான் டிபிசி எனும் ஈரம் புகா விடாவரி அமைக்கப்படும். இதன் தடிப்பானது 12 மில்லியிலிருந்து தொடக்கம் 20 மில்லிக்குள் அமைக்கலாம். இது எவ்வாறு அமைப்பது என்பது 1:3 எனும் கலவை சீமேந்து மணல் எனும் கலவை விகிதத்தில் இந்த டிபிசி அமைக்கப்படும். அதாவது டிபிசி அதாவது அத்திவாரம் கட்டி முடிவடைந்த பின்னர் அதன் மேல் டிபிசி இந்த ஈரம்புகா வரி இடப்படல் வேண்டும். இது அத்திவாரத்தின் மேல் டிபிசி தார் என்று ஒரு திரவம் உள்ளது. அதாவது நீங்கள் கடையில் வாங்கிலும் அதாவது குறிப்பிட்ட அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மட்டுமே நீங்கள் டிபிசி தார் கேட்டு வாங்கிலும். ஆனால் சிலர் டிபிசி தார் என்பதுக்காக வேண்டி வீதிகளுக்கு பூசப்படும் தாரையும் டிபிசி தார் என்று நினைத்து டிபிசி போடுகின்றார்கள். ஆனால் உண்மையான நோக்கம் என்னவென்றால், இப்போ ஈரம் புகாவரி வரி என்பது ஈரத்தை மேலிற்கு கடத்த விடக்கூடாது. ஆனால் அதாவது வெயில் தாக்கமும் அந்த டிபிசி படையின் மேல் இருக்கும். இந்த வெயில் தாக்கத்தின் தாரை நாங்கள் பூசுவோமானால் டிபிசி அதாவது வீதிக்கு பயன்படுத்தப்படும் தாரை நாங்கள் பூசுவோமானால் வெயில் காலங்களில் அதாவது மிகவும் கூடுதலான வெப்ப காலங்களில் அது உருகி அதன் நோக்கம் இங்கு பிழைக்கப்படுகின்றது. உருகி கரைந்து விடுந்தால் டிபிசி தார் இழுத்ததன் நோக்கமும் பிழையாக போடும். டிபிசி தாரானது 2 தடவைகளுக்கு மேற்படாமல் பூசப்பட வேண்டும். முதலாவது படை பலமீந்து இடமாக பூசிய பின்பு 2ஆம் படை இடமீந்து பலமாக பூசப்பட வேண்டும். அதன் காரணம் சிறு சிறு துணிக்கை அளவுள்ள காற்று இடைவெளிகளை மறைக்கும் தன்மை டிபிசி தாருக்கு உண்டு. ஆகவே 2 தடவைகள் டிபிசி தாரினை அடிக்கவும். முதலாம் படை டிபிசி தார் அடித்த பின்பு 2ஆம் படை அடிக்க முன்பு முதலாம் படை சிறிது காய்ந்த பின்பு 2ஆம் படையை பூசுதல் வேண்டும். டிபிசி தாரினை அனுமதிக்கப்பட்ட கடைகளில் மட்டுமே பெற்றுக்கொள்ளலாம். கூடிய பயனாளிகள் டிபிசி தார் என்று கருதி பாவிக்கப்பட்ட ஒயில் அதாவது பத்தின ஒயில் என்று சொல்லப்படும் வாகனங்களிலிருந்து கலட்டப்படும் பத்தின ஒயிலினை டிபிசி தார் என்று பூசுகிறார்கள். அது டிபிசி தார் அல்ல. கடைசி வரைக்கும் அந்த டிபிசி தாரை நீங்கள் பூச வேண்டாம். சில கடைகளிலும் கூட அந்த டிபிசி தார் என்று கலட்டின ஒயில்களை விற்கின்றார்கள். அதனை நீங்கள் நன்றாக பரிசீலித்து டிபிசி தார் விற்கும் முகவர்களிடம் இருந்து மாத்திரம் டிபிசி தாரனை பெற்றுக்கொண்டு அந்த டிபிசி தாரனை
பூசுங்கள். அத்துடன் மேலும் நீங்கள் அத்திவாரத்தின் மேற்பரப்பில் பிளின் பீம் என்று ஒரு கான்கிரீட் படையை நீங்கள் பூசுவீர்களானால் இந்த டிபிசி தாரை நீங்கள் பூச வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இந்த டிபிசி சரியாக அதாவது கண்டக்கல் வேலை முடிந்து அதன் பின்னர் ஒரு சீமெண்ட் படை இழுக்கப்பட்டு அந்த சீமெண்ட் படையின் மேற்பரப்பில் இந்த டிபிசி தார் இடல் வேண்டும். அல்லது நீங்கள் கண்டக்கல் வேலை முடிந்து நீங்கள் பிளின் பீம் என்ற அதாவது உங்களது அத்திவாரத்தை முழுதாக பிளின் பீம் என்று பிளின் பீமால் நீங்கள் வேவீர்களானால் உங்களுக்கு இந்த டிபிசி தார் இட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது பிளின் பீம் இல்லாத இடங்களுக்கு மட்டுமே இது நாங்கள் பயன்படுத்தப்படல் வேண்டும். இந்த பிளின் பீம் என்பது மண்ணின் தரத்திற்கு ஏற்ப நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். உதாரணமாக மணல் மண், அதாவது சோரிங்கான மணல் மண், காற்று இடைவெளி கூடிய மண்ணிற்கு இந்த பிளின் பீம் அமைத்துக் கொள்ளலாம். தற்போது பயன்படுத்தப்படும் இந்தியன் வீட்டு திட்டத்தில் நீங்கள் டிபிசி மட்டும் பயன்படுத்தினால் காணும். டிபிசியை விட பிளின் பீமின் செலவு அதிகமாகும். ஆகவே நீங்கள் பிளின் பீம் உங்களோட பயனாளிகளின் பணத்திலிருந்து போடுவதானால் போடலாம், ஆனால் செலவுகள் கூட வரும். ஸோ ஆகவே நீங்கள் பிளின் பீமை விட டிபிசியும் போடலாம். நேர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். இளங்கொலிபரப்பு கூட்டுத்தாபனம் 90.1 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் 102.1 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை ஊடாக ஜால்ஸ் சேவையோடு இலங்கை செஞ்சிலுவை சங்கம் வழங்கும் மனிதநேயத்துக்குரிய மனத்தியாளம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள்.
படையப்பா வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா மிக்க துணை உண்டு இளைஞர் பக்க துணை உண்டு உடனட பக்க படையுண்டு முடிவெட்டு படையப்பா நேற்று வரைக்கும் மனிதனப்பா இன்று முதல் நீ புனிதனப்பா நேற்று வரைக்கும் மனிதனப்பா இன்று முதல் நீ புனிதனப்பா வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் மனிதநேயத்திற்கான மணித்தியாலம் பிரதி புதன்கிழமை தோறும் மாலை 6:30 தொடக்கம் 7:40 வரை. செஞ்சிலுவை சங்கத்தின் வீடு கட்டுமானம் தொடர்பான உங்கள் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் வரவேற்கப்படுகின்றன. உங்கள் வினாக்களிற்கு தெளிவான பதில்களுடன் எமது கலையகத்தில் தொழில்நுட்ப வல்லுநர்கள். எனவே உங்கள் கேள்விகளை எம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நேர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். இலங்கை செஞ்சிலுவை சங்கம் வழங்கும் மனிதநேயத்துக்குரிய மனத்தியாலம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே நம்முடன் இணைந்திருக்கின்றார்கள் செஞ்சிலுவை சங்கத்தின் யாழ்ப்பாண கிளையில் தொழில்நுட்ப உத்தியோகராக கடமை புரிந்து கொண்டிருக்கும் துஷ்யந்தன் மற்றும் பாரி ஆகியோர் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அடுத்த வினாவை அவர்களிடம் கேட்போம். சுவர் அமைப்பில் இருந்து டிண்டர் மட்டம் வரை எவ்வாறான வேலைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று கூற முடியுமா? சுவர் அமைப்பினை பார்க்கும்போது இரு அமைப்புகள் உள்ளது. ஒன்று வெளிச்சுவர் அமைப்பு, அடுத்து உள்சுவர் அமைப்பு. மிக முக்கியமாக பார்க்கும்போது வெளிச்சுவர் என்பது லோடிங் வால் என்று சொல்வார்கள், அதாவது விசையை தாங்கும் சுவர். உட்சுவர் என்று சொல்லும்போது அன்லோடிங் சுவர் என்று சொல்லுவாங்க, சுமையை தாங்காத சுவர் என்றும் அழைப்பார்கள். அதாவது வெளிச்சுவரில் அமைக்கப்படும் சீமெந்து அரிகள் ஆனது 12 இஞ்சி தர 6 இஞ்சி தர 6 இஞ்சி, அதாவது 6 இஞ்சி தடிப்புள்ள அரிகளாகவும், உட்சுவரை பார்க்கும்போது 12 இஞ்சி தர 6 இஞ்சி தர 4 இஞ்சி, அதாவது 4 இஞ்சி தடிப்புள்ள சுவராகவும் அமையக்கூடும். அதாவது இங்கே வெளி அமைப்புகளை அமைக்கும் போது இந்த இந்திய விடுதிட்டத்தில் மிகவும் கண்டிப்பாக வலியுறுத்தப்பட்டது வெளிச்சுவர் 6 இஞ்சாக அமைய வேண்டும் என்று. நிறைய பேருக்கு நிறைய பயனாளிகள் எங்களுக்கும் பயனாளிகள் நிறைய பேர் கேட்டாங்க, இங்கே 5 இஞ்சி தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம், அப்போ அதில் 1 இஞ்சி தான் குறையுது, நாங்கள் 6 இஞ்சி இல்லாமல் 5 இங்கே பயன்படுத்துகிறோம் என்று. ஆனால் இவ்வாறான கேள்விகளை நாங்கள் இந்த திட்டத்துக்கு பொறுப்பானவர்களிடம் நாங்கள் கேட்டோம், வேண்டிக் கொண்டோம், நாங்கள் 5 இஞ்சி பாவிக்கலாமான்னு சொல்லி. அதாவது இந்தியன் விடுதிட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக 6 இஞ்சி தான் பயன்படுத்தப்படல் வேண்டும் என்று எங்களுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் ஒவ்வொரு பயனாளியும் வெளிச்சுவர் 6 இஞ்சி என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உள்சுவர்கள், அதாவது துஷ்யந்தன் சொல்வது போல் பாரம் தாங்காத சுவர்கள், அதாவது நீங்கள் கேபிள் போல் அமைக்கும் போது நடுச்சுவர் இல்லாமல் மற்ற பிரிப்பு சுவர்கள் அனைத்தும் நீங்கள் 4 இஞ்சாக கட்டலாம், அது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. சுவர் கட்டும்போது நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கப்பட வேண்டியது சரியா ஒரு வரி அமைப்பு. வரி அமைப்பு என்னும்போது ஒரு வரிக்கு மேலே மற்ற வரி சரியான ஒரு செங்குத்தில் வரக்கூடாது, அதாவது சரியான நேர்கோட்டில் இல்லாமல் சொல்லுவார்கள். சிலர் என்ன கட்டிய பிற்பாடு வரி பார்க்க போனால் சரியாக ஒரே ஒரு நேரான ஒரு பாதையில் போன மாதிரி காணப்படும். ஆனால் அவ்வாறு நீங்கள் கட்டுவீர்களானால் அந்த நீங்கள் கட்டி பூசினதுக்கு பூசி பிற்பாடு அந்த வரியிலிருந்து வெடிப்புகள் உருவாக்கப்படும். சில சொல்வார்கள் பூசி போட்டோம் நாங்கள் வெடிக்குதே என்ன பாருங்கன்னு சொல்லி. ஆனால் உண்மையான பிரச்சனை என்ன, அவர்கள் கட்டும்போது சரியான முறையில், அதாவது பிணைப்பை மேற்கொள்ளவில்லை.
அந்த பிணைப்பு மேற்கொள்ளாததன் காரணமாக, அந்த சரியான பிணைப்பு இல்லாததன் காரணமாக அவர்கள் போட்ட அந்த வரியினூடாக வெடிப்புகள் ஏற்பட்டு பூச்சிகள் பூசினாலோ நீங்கள் டைல்கள் பதிச்சாலோ அது வெடிக்க துவங்கும். சுவர் அமைப்பின் போது மிக முக்கியமாக அவதானிக்க வேண்டும் மூலை ஓட்டங்கள். இந்த மூலை ஓட்டங்களை பயனாளிகளாக நீங்கள் மிக முக்கியமாக அவதானிக்க வேண்டும். அதாவது செங்குத்து 4 மூலைகளுக்கும் அமையும் கற்களின் செங்குத்துகள் சரியான செங்குத்தாக அமையும் விதத்துக்கு ஏற்ப இந்த மூலையோட்டங்கள் அளக்கப்பட வேண்டும். இந்த மூலையோட்டங்களின் போது நீங்கள் உங்களோட தொழில்நுட்ப உத்தியோகத்தருக்கு கோல் பண்ணி சொல்வது மிக முக்கியமாகும். காரணம் என்னென்றால் மேசன்மார் இப்போ தற்போதுக்கு உள்ள மேசன் பயிற்றப்பட்ட மேசனா இல்லை இப்போ தற்போது உள்ள மேசனா என்று யாருக்கும் தெரியாது. ஸோ பயிற்றப்பட்ட மேசன் என்றால் பிரச்சனை இல்லை. இப்போ தற்போது வளர்ந்து வரும் மேசன் என்றால் நீங்கள் கட்டாயமாக எங்களுக்கு கோல் எடுத்து சொன்னதுக்கு பின்பு, நாங்கள் வந்ததுக்கு பின்பு நீங்கள் மேசனை கூப்பிட்டு கட்டத் தொடங்கலாம். அடுத்தது லிண்டல் லெவல். லிண்டல் லெவல் என்பது அத்திவாரத்தின் டிபிசி மட்டத்திலிருந்து உயரம் 7 அடிக்கு நீங்கள் லிண்டரை போடவும். அந்த லிண்டர் அமைப்பின் போது நீங்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்றால் அந்த லிண்டரில் நீங்கள் கம்பிகள் பொருத்தப்படுதல் வேண்டும். கம்பிகள் பொருத்தப்படும் எஸ் அல்லது சி ஏந்திகளை பயன்படுத்தி கம்பிகளை பொருத்தி கம்பிகள் நகர முடியாத வண்ணம் நல்லா இறுக்கி கட்டி அதன் பின்பு பலகைகள் 2 பக்கமும் தகுந்த தடிப்புள்ள பலகைகளை பயன்படுத்தி தகுந்த தடிப்புகளின் உயரத்திற்கு பலகைகள் அணைக்கப்பட்டு வலியுறுத்திய கான்கிரீட் போடப்பட வேண்டும். வலியுறுத்திய கான்கிரீட் போடப்பட்ட பின்பு அந்த கான்கிரீட்டினை 7 நாள் தொடக்கம் 21 நாட்கள் நீர் ஊற்றி பதப்படுத்த வேண்டும். காரணம் என்னவென்றால் கான்கிரீட்டுக்கு கியூரிங் என்னும் பதப்படுத்தல் மிக அவசியமாகும். காரணம் என்னென்னு சொன்னால் கான்கிரீட்டின் வலிமையை கூட்டுவதற்கு நீங்கள் 7 நாள் தொடக்கம் 21 நாட்கள் கட்டாயமாக நீர் ஊற்றி கான்கிரீட்டின் வலிமையை கூட்டிக் கொள்ளலாம். இல்லை நீங்கள் கான்கிரீட்டுக்கு தண்ணி ஊற்றவில்லை என்றால் கான்கிரீட்டில் வெடிப்புகள் ஏற்பட வாய்ப்புண்டு. ஆகவே நீங்கள் நீரை ஊற்றி நீண்ட காலம் பயன்படுத்தும் நம்ம வீட்டினை நல்லபடியாக அமைத்து முடிக்க நீங்கள் உதவி செஞ்சு நீங்களும் உங்களோட வீட்டினை கட்டி முடிப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அடுத்து ஒரு கேள்வி இருக்கின்றது. அதாவது கூரை அமைப்பினை உறுதியாகவும் பலமாகவும் எவ்வாறு மேற்கொள்ளலாம்? இதற்கு பயன்படுத்தும் மரத்தின் வகைகளை கூற முடியுமா? கூரை வகைகள் 2 வகைப்படும். ஒன்று தட்டக்கூரை, அடுத்தது கேபிள் கூரை. இந்த 2 கூரை அமைப்பினையும் பயனாளிகளான நீங்கள் உங்களின் வசதிக்கு ஏற்பபடி நீங்கள் முடிவு செய்யலாம். அந்த கேபிள் கூரை தட்டக்கூரை இரண்டும் நல்ல விதத்தில் அமைய வேண்டும். அடுத்தது நீங்கள் கூரைகளுக்கு பயன்படுத்தப்படும் மரம், அதாவது குறிப்பிட்டு நீங்கள் பயன்படுத்தப்படும் மரம் ஒன்று பேம்பு, அடுத்தது பனை, தென்னை, பலா. இவற்றுள் ஏதாவது ஒன்றை நீங்கள் கூரை வகைக்கு பயன்படுத்தலாம். அது மட்டுமல்லாமல் நீங்கள் பயன்படுத்தும் மரம் தகுந்த அளவில் தகுந்த பரிமாணத்தில் வெட்டப்பட்டு இருத்தல் வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மரம் தெரிவு செய்யும் போது உலர்ந்த நேரான மரமாக இருத்தல் வேண்டும். ஏதாவது மரத்தில் வெடிப்போ சிதைவுகளோ ஏதாவது மர அங்கிகள் தாக்கி ஏதாவது இருந்தால் அதை தவிர்க்கவும். அதன் பின்பு 3வது மரத்தின் தகுந்த நிறம் இருத்தல் வேண்டும். சில சமயங்களில் உங்களை ஏமாற்றப்படும் சில வேலைகளும் உண்டு. அதாவது வேம்பு மரத்துக்கு பல வேறு எந்தாவது மரங்களை கடைகளில் விற்கலாம். ஸோ அதுக்கு ஏற்றபடி மரத்தின் நிறத்துக்கு ஏற்றபோல் நீங்கள் மரத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டும். 4வதாக கூரைக்கு பயன்படுத்தப்படும் மரமானது பயன்படுத்த முன்பு ஒயில் பூசப்பட்டு நிலத்தில் பதப்படுத்தப்பட்டு காய்ந்த பின்பு கூரையில் ஏற்றி கூரைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தவும். 5வதாக தகுந்த அளவுகளில் மரங்கள் வெட்டப்பட்டிருத்தல் வேண்டும். உதாரணமாக நீங்கள் பயன்படுத்தும் ரீப்பர்
2:4 என்ற விகிதத்தில் 2 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு என்ற விகிதத்தில் இருக்க வேண்டும். மேலும் மிக முக்கியமாக கூரை அமைப்பின் போது லிண்டல் மட்டத்தில் இருந்து கம்பி தூண், அதாவது லிண்டல் மட்டத்தில் இருந்து லிண்டல் மட்டத்தோடு தொடர்பு உடையதாக தூண் எழுப்பப்பட்டு, சுவர்களில் தூண் எழுப்பப்பட்டு, அந்த தூண் எழுப்பப்பட்ட கம்பிகளை நீங்கள் கூரை சுவர் வலை என்று சொல்லப்படும் அந்த வலையினை அந்த தூணில் பொருத்தல் கட்டாயம் அவசியம். அதை நீங்கள் மறந்துடாங்க. அதுக்கான காரணம், இப்போ தற்போது ஏற்படுத்தப்படும் சூறாவளி கூடிய காற்றின் போது கூரையினை தூக்கி செல்லாது அந்த லிண்டர் மட்டத்தில் இருந்து வரும் கம்பி வலையினை தாங்கிக் கொள்ளும். சிலருக்கு சில சந்தேகங்கள் ஏற்படலாம். இந்த கூரை வேலைக்கு பதிலாக நாங்கள் ஷீட் பாவிக்கலாம் என்று. அதாவது இந்த திட்டத்தில் ஓட்டுக்கூரை மட்டுமே நீங்கள் பாவித்தல் வேண்டும். அடுத்தது, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நன்றாக கவனித்தீர்களானால், நாங்கள் ஆரம்ப அடி தளத்திலிருந்து ஒரு வீடு முற்றுமுழுதாக எவ்வாறு அமைய வேண்டும், ஒரு பயனாளி அவரது வீட்டுக்கு எவ்வாறான வேலைகளை மேற்கொண்டு அதாவது தரமான வீட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற மிக முக்கியமான தகவல்களை நாங்கள் இங்கு வந்து கொண்டிருக்கின்றோம். மேலும் இந்த கூரை வேலையில் நீங்கள் அதாவது கூரை அதாவது ஓட்டுக்கூரை வேய்ந்த பின்னர் பிளாஸ்டர் பேண்ட் என்று சொல்லப்படும் ஒரு சீமெண்ட் பட்டியை நீங்கள் இழுத்தல் வேண்டும். அதாவது சீமெண்ட், அதாவது காற்று கூடுதலான நேரங்களில் அந்த கூரை அதாவது ஓடுகளுக்கு இடையில் காத்து பொறுத்து அந்த கூரை ஓட்டுகளை அதாவது எழுப்பாமல், அதாவது குறிப்பிட்ட ஒரே தளத்தில் வைத்து கொண்டிருப்பதற்காக வேண்டி இவ்வாறான ஒரு பிளாஸ்டர் பேண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சீமெண்ட் பட்டி இழுக்கப்படல் வேண்டும். இந்த சீமெண்ட் பட்டியானது அதாவது நடு கூரையின் நடுவிலிருந்து சரியாக 4 இன்ச்சு அகலம் 4 இன்ச்சு உயரத்தில் அதாவது 1:2:4 என்ற கான்கிரீட் வீதத்தில் போடப்படலாம், அல்லது தனியாக சீமெண்ட் கலவையை பயன்படுத்தலாம். ஆனால் தனியாக சீமெண்ட் கலவை பயன்படுத்தும் போது சீமெண்ட் வெடிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருப்பதனால் சின்னதாக ஒரு பலக அமைப்பை மேற்கொண்டு கான்கிரீட் பிளாஸ்டர் பேண்டை நீங்கள் இடுவீர்களானால் உங்களது மேலதிகமான ஒரு உறுதித்தன்மையையும் இந்த வீட்டுக்கு பிளாஸ்டர் பேண்ட் கொடுக்கின்றது. இலங்கை செஞ்சிலுவை சங்கம் வழங்குகின்ற மனிதநேயத்துக்குரிய மனத்தியாளர் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே இறுதியான கேள்வி, பயனாளிகள் வீடு கட்டும்போது எந்த நிலைமைகளில் பயனாளிகளுக்கும் உங்களுக்கும் இடையில் ஒன்றுபட்ட நிலை இல்லாது இருக்கும் என்று கூற முடியுமா? இதை சொல்ல போனால் மிகவும் கஷ்டமான நிலைமையில் நாங்கள் உள்ளோம். காரணம் என்னன்னு சொன்னால், இந்தியன் வீட்டு திட்டத்தில் தரப்படும் சதுர பரப்பளவு பயனாளிகளுக்கு காணாதுள்ளதாக மிகவும் கோபமாக எங்களுக்கு ஏசுவார்கள். ஸோ நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது. இந்திய வீட்டு திட்டத்தின் ஆக கூடியதுமான அளவுகள் 550 570 ஸ்கொயர் ஃபீட் நிலப்பரப்பில் அந்த வீடு அமைதல் வேண்டும். 550 விட குறையவோ 570 விட கூடவோ இயலாது. தற்போது சில பயனாளிகள் எங்களுக்கு தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களுக்கு தெரியாமலே சில நேரம் 570 கூட்டி இந்த நிர்மாணத்தை ஆரம்பிக்கின்றார்கள். அதை தயவு செய்து நிறுத்தி கொள்ளுங்கள். 550 570 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள இந்த வீடு அமைய வேண்டும். அது என்ன காரணம் என்றால் 570 550 தொடக்கம் 570 என்பது உங்களது நிதி நிலைமைக்கு தற்போது பொருத்தமாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து 570 மேலே கட்ட வேணும்னா நீங்கள் பாய்ச்சக்கல்ல வைத்து நீங்கள் கட்ட இயலும். ஆனால் நீங்கள் அது மிகவும் பெரிதாக அத்திவாரத்தை போட்டு மிகவும் பெரிதாக நீங்கள் ஆரம்பத்திலேயே நீங்கள் இந்த கட்ட வர்றதுக்கு நீங்கள் தயாராகிறீர்களானால் உங்களது திட்டத்தில் மிக விரைவாகவும் திட்டத்தில் இந்த பூர்த்தி செய்ய இயலாத நிலையில் நாங்கள் எங்களது அனுபவத்தின் மூலமாக நாங்கள் கண்டிருக்கின்றோம். அதன் காரணத்தினால்தான் நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம் 550 570 தான் கட்டுங்கன்னு சொல்லி. சிலருக்கு இது கோபமாக இருக்கலாம். ஆனால் எங்களது நோக்கம் என்னென்னால் ஒருவர் மிக விரைவாக அந்த வீட்டில் வசிக்க வேண்டும். நாங்களும் இந்த திட்டத்திலிருந்து எங்களோட நிதிக்கு அளவுக்கு அவர் பயனடைய வேண்டும். எங்களோட நிதியை அவர் முற்றுமுழுதாக பயனடைய வேண்டும், கூரை வரையும்.
என்பதற்காக வேண்டி நாங்கள் இது இந்த நிலைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இரண்டாவது காரணம் வாஸ்து பார்க்கிறது. வாஸ்து அவசியம். சைவ முறைப்படி உண்மையாக வாஸ்து பார்ப்பது மரபு தொட்ட வழி. வாஸ்து பார்த்து பிரதான அறையின் நீள அகலங்களை கூட்டுதல் தவித்துக் கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால் பிரதான அறையின் நீள அகலங்களை கூட்டினால் மிகுதியாக உள்ள அறைகளின் நீள அகலங்கள் மிக குறைவாக இருக்கும். ஆகவே வாஸ்து பாருங்கள், ஆனால் வாஸ்துவின் படி பிரதான அறையின் நீள அகலங்களை குறைந்த அளவு குறைச்சி நீங்கள் ரூம் அறைகளை எடுக்கவும். மூன்றாவதாக நிறைய பிரச்சனை வந்தது. வெளிச்சுவரினை நாங்கள் 5 இன்ச்சு கல்லுக்கு கட்டுறோம் என்று. ஆனால் 5 இன்ச்சு கல் வந்து எங்களோட இந்தியன் வீட்டு திட்டத்தில் அப்ரூவல் இல்லை. அதாவது 6 இன்ச்சு கல் மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தப்பட, வெளிச்சுவருக்கு 6 இன்ச்சு கல் மட்டும்தான் பயன்படுத்தப்பட வேண்டும், உள்ச்சுவருக்கு நீங்கள் 4 இன்ச்சு கல் தான் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் வரையறுத்துள்ளார்கள். இந்த வரையறைக்கு நாங்களும் முறை இயலாது. நீங்களும் நாங்கள் சொல்லுவது படி நீங்கள் செய்தீர்கள், ஆனால் உங்களுக்கு மிக விரைவாக கட்டி முடிவதற்கு இலகுவாக அமையும். மேலும் எங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனை ஒவ்வொரு பயனாளியும் நாங்களும் சில தரமான கட்டுமான பொருட்களை நாங்கள் தெரிவு செய்யுங்கள் என்று சொன்னால் சிலர் அந்த கட்டுமான தரமானவர்களையும் தெரிவு செய்கிறார்கள். சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த இலாப நோக்கத்தை கருதி ஒருவர் சொல்கிறார் இது நல்ல இதை யூஸ் பாவிங்க என்று சொல்லி. ஆனால் எங்களுக்கு தெரியும் இந்த பொருட்களை பாவித்தால் இந்த தரமான பொருளா தரமில்லாத பொருளா என்பது எங்களுக்கு தெரியும். இந்த நிலையில் நாங்கள் அது தரமில்லையே, இதை நீங்கள் பாவித்தால் மிக விரைவாக வெடிக்கும் அல்லது ஏதாவது நாங்கள் காரணம் சொன்னால் இல்லை அவர் அப்படி சொன்னார் அது 2 நாளை பாவிக்கும் என்று சொல்லி எங்களுடன் முரண்பாடுக்கு வருகிறார்கள். அதாவது இப்போ உங்களுக்கு நாங்கள் நன்மை செய்வதற்காகவே உங்களுடன் நாங்கள் இருந்து நீங்கள் நன்றாக, அதாவது சுகமாக சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழ வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இங்கு வந்து நாங்கள் கடமையாற்றி கொண்டிருக்கின்றோம். அதாவது நீங்கள் எந்த விதமான பயன்படுத்துகின்ற நாங்கள் பிரச்சனையில் பயன்படுத்தி போயிடும். ஆனால் தரம் என்பது மிக முக்கியமானது. அதாவது நாங்கள் அந்த கதை நாங்கள் கதைக்கும் போது சிலர் எங்களுடன் முரண்பாடுகிறார்கள். தயவு செய்து அவ்வாறு இல்லாமல் நீங்கள் மிகவும் தரமான பொருட்களை உங்களது தொழில்நுட்ப உத்தியோகத்தர் எந்த பொருட்கள் பயன்படுத்துங்கள் சொல்கின்றாரோ அந்த பொருட்களை நீங்கள் பாவியுங்கள். அது உங்களுக்கு மிகவும் திருப்திகரமாகவும் இருக்கும். மேலும் அடுத்த விடயம் என்னவென்றால், சில கட்டுமானங்கள் கட்டப்படும் போது உங்களுக்கு வரும் தொழில்நுட்ப உத்தியோகர்கள் குறிப்பிடப்படும் விடயத்தின்படி மேசன் பயனாளி இருவரும் செயற்பட வேண்டும். சில வேளைகளில் கான்கிரீட் இடப்படும் போது, அதாவது உங்களோட லொக்புக்கில் எழுதப்படும் விடயம் கான்கிரீட் இடப்படும் போது அவசியமாக தொழில்நுட்ப உத்தியோகத்தருக்கு கால் பண்ணி தொழில்நுட்பம் வந்ததுக்கு பிறகு நீங்கள் கான்கிரீட்டை இடுங்கள் என்று அதில் அறிவுறுத்த தந்ததுக்கு பிறகு நீங்கள் தொழில்நுட்ப உத்தியோகத்தரிடம் சொல்லாமல் கான்கிரீட் கலவையினை இடாதீர்கள். அடுத்தது நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் முதலே சொல்கிறோம், ஒரு பயனாளி 2 கோப்பிகள் பேணப்படல் வேண்டும். முதலாவது ஒரு தொழில்நுட்ப உத்தியோகத்தர் அந்த வீட்டுக்கு வந்தால் அந்த உங்களுக்கு தொழில்நுட்ப சம்பந்தமான அறிவுறுத்தல் எழுதுவதற்காகவும், மற்றது நீங்கள் ₹1 ஒரு அந்த திட்டத்துக்கு நீங்கள் செலவழித்தாலும் அந்த கோப்பியில் என்ன திகதியில் நீங்கள் எவ்வளவு செலவழித்தீர்கள் என்பதை நீங்கள் பார்ப்பதற்காக வேண்டி இது உங்களது நன்மைக்காக வேண்டி. அதாவது நீங்கள் இதை தொடர்ந்து பேணி வருவீர்களானால் நீங்கள் அந்த திட்டம் முடிவடையும் போது இந்த குறிப்பிட்ட வீட்டுக்கு நீங்கள் எவ்வளவு செலவழித்தீர்கள் என்பதை நீங்கள் கண்டுகொள்ள இயலும். இவ்வளவுதான் செலவழித்தது என்று அந்த கொப்பி மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஸோ அதனால் நீங்கள் 2 கொப்பிகளையும் பேணுங்கள். மேலும் இறுதியாக நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகள் அனைவரும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு மீண்டும் அந்த பிரதேசங்களுக்கு வந்து தங்கிய பயனாளிகளைத்தான் நாங்கள் இப்போது தெரிவு செய்துள்ளோம் என்பதை தெரிவிக்கின்றோம். அத்துடன் இந்த வாய்ப்பினை வழங்கிய யாழ் எஃப்எம்முக்கு நன்றி தெரிவிப்பதோடு இந்த சேவைக்கு செல்ல அனுமதி அளித்த அன்புக்கினிய டிபிஓ பாகல சார் அவர்களுக்கும் எங்கள் கணேசனான் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நேர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள்
பிரதி புதன்கிழமை தோறும் 6:30 மணியிலிருந்து 7:40 மணி வரைக்கும் இலங்கை செஞ்சிலுவை சங்கம் வழங்கும் மனிதநேயத்துக்குரிய மனத்தியாளம் நிகழ்ச்சியில் இறுதியாக இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும் நேரம் நெருங்கி இருக்கின்றது. நீங்களும் எதிர்வரும் நிகழ்ச்சிகளுக்கு கூட நீங்கள் உங்கள் வினாக்களை எழுதி அனுப்பலாம். அந்த வகையில் அனுப்ப வேண்டிய முகவரி இணைப்பாளர் மனிதநேயத்துக்குரிய மனத்தியாளம் ஜாழ் FM இலக்கம் 22 வாய்மன் மீது நல்லூர் யாழ்ப்பாணம் என்னும் முகவரிக்கு உங்கள் வினாக்களை எழுதி அனுப்பும் இடத்து அதற்குரிய பதில்கள் அடுத்த நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு வழங்கப்படும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் எதிர்வரும் புதன்கிழமை இதே நேரம் நேரத்துக்குரிய மனத்தியாளர் நிகழ்ச்சியில் வேறு தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களை சந்திக்கும் வரை இன்று எமது கலையத்துக்கு நேரடியாக வந்த திரு எதிர்மணிசிங்கம் துஷ்யந்தன் மற்றும் திரு அப்துல் பாரி அவர்களுக்கு ஜாழ் FM சார்பிலும் இலங்கை செஞ்சிலுவை சங்கம் சார்பிலும் நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் மனிதநேயத்திற்கான மணித்தியாலம் பிரதி புதன்கிழமை தோறும் மாலை 6:30 தொடக்கம் 7:40 வரை செஞ்சிலுவை சங்கத்தின் வீடு கட்டுமானம் தொடர்பான உங்கள் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் வரவேற்கப்படுகின்றன. உங்கள் வினாக்களிற்கு தெளிவான பதில்களுடன் எமது கலையகத்தில் தொழில்நுட்ப வல்லுநர்கள். எனவே உங்கள் கேள்விகளை எம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மனிதநேயத்துக்கான மணித்தியாலம். जग 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 डंडनकड़ी डाक नकड़ी डंडनकड़ी डाक नकड़ी डंडनकड़ी डाक नकड़ी डंडनकड़ी डाक नकड़ी